எவ்வளவுதான் வாக்களிக்க போகலாலும் கூட கிறிஸ்துவ மத தலைவர்கள், மக்கள் இல்லை, நான் மறுபடியும் மக்களை குற்றச்சாட்டவில்லை, கிறிஸ்தவ மத தலைவர்கள் தங்களுடைய சுயத்தையும் தங்களுடைய அமைப்புகள் தங்களுடைய நிறுவனங்களை பாதுகாத்துக் கொள்ள மக்களை அடமானம் வைத்து நாம் தமிழர் என்ற கட்சிக்கு விரோதமாய் வாக்களிக்க வைக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை உங்களுக்கு முன்பாக. மக்கள் ஒரு நல்லாட்சியை விரும்புகிறார்கள். அன்பு சகோதரி சொன்னது போல திமுக சாராயம் விற்கிறது, அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் சாராயம் விற்கிறது, இவன் அவனை திருடன் என்கிறான், அவன் இவனை திருடன் என்கிறான். இந்த இரண்டு திருடர்களுக்கே நாம் தொடர்ந்து வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒரு நல்லவன் ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நாங்கள் சொன்னால் அதை திருச்சபை மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட தலைவர்கள் ஏற்க விட மாட்டேன்றாங்க. ஏன் இந்த நிகழ்வு? அதை பகிரங்கமாக உங்களுக்கு முன்பாக, செய்தியாளருக்கு முன்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒரு நல்ல மனிதன் ஆட்சிக்கு வரணும், அரசியல் சாக்கடை, அரசியலில் இருக்கிற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் எதிர்காலத்தை நோக்கி, நம்முடைய பிள்ளைகளை நோக்கி, இந்த நாட்டை நோக்கி ஒரு நல்ல ஒரு தரிசனம் உள்ள, இந்த வளங்களை திருடக்கூடாது, பாதுகாக்க வேண்டும், காற்றை பாதுகாக்க வேண்டும், மரத்தை பாதுகாக்க வேண்டும், கடலை பாதுகாக்க வேண்டும் என்று நோக்கமுள்ள முதலமைச்சர் நமக்கு வந்தால்தான் எதிர்நாளிலே, எதிர்வரும் காலங்களிலே இந்த நாட்டில் இருக்க நமக்கு பின்வரும் சந்ததிகள் இந்த தேசத்திலே பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற சூழ்நிலைக்காகத்தான் அன்பு அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று கிறிஸ்துவர்கள் நாங்கள் விரும்புகிறோம். இரண்டு சாராய அதிபர்கள் தான் மாறி மாறி ஆட்சி செய்து, அவங்க கிட்ட பணம் இருக்கிறது. இங்கு பணம் இல்லை, குணம் இருக்கிறது. அங்கே லஞ்சம் இருக்கிறது, அன்பு அண்ணனிடத்தில் நேர்மை இருக்கிறது. இவர் ஆட்சிக்கு வந்தார், ஒரு நல்ல ஆட்சியை தருவார் என்று மக்களுக்கு தெரியும் போது திருச்சபையில் இருக்கிற பிஷப்புகளும் திருச்சபையில் இருக்கிற தலைவர்களும் தங்களுக்கு ஏதோ கையூட்டை பெற்றுக்கொண்டு தங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்காக இந்த நாட்டை அடமானம் வைத்து விடுகிறார்கள். அவர்கள் நாட்டில் இவர்களை காப்பாற்ற வேண்டும், கிறிஸ்தவ மக்கள் விழிப்படைய வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு அண்ணனை கொண்டு போய் தலைவர்களுக்கு முன்பாக உட்கார வைக்கவில்லை, மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம். நாங்கள் கேட்கிற கேள்வி, அவர் எப்போயோ சொல்லிட்டார், நான் இந்துத்துவ கருத்தை ஒரு நாளும் பிஜேபி கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, பிஜேபி என்பது என்னுடைய இனத்தின் எதிரி மட்டும் இல்லை, குலத்தின் எதிரி என்று பல அறிக்கை செய்துட்டாரு. ஆனால் இன்னைக்கும் அவர் பிஜேபின்னு சொல்றான், மனசாட்சியே இல்லாத. அது அவர் பலமுறை சொல்லிட்டாரு.